பிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எதற்காகங்க இன்னும் ஆசீர்வாதங்களே வரல? நீங்கள் இதை பற்றி ஒரு நாளாச்சு யோசிச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் செஞ்சுருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டு. அதே போல் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன், அதே போல் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி வார்த்தைகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாருங்க. ஆனால் நீங்கள் யோசிங்க, எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இது நிறைவேறல? என்னைக்காவது இதை ஒரு வாட்டியாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் இன்றைக்கி இப்போ யோசிக்கணும். எதுக்காகனாக்கா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு என்னன்ட்டுனாக்கா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், இன்று கர்த்தர் விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல்ன்ட்டு வசனம் இருக்குங்க. உங்களுக்கு புரியுது தானே? அதாவது நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? சர்ச்சில் இந்த வார்த்தைகளை கேட்குவோம். அதே போல் இந்த மாதிரி வீடியோ மூலிமா இந்த வார்த்தையை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த டைமுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்குவாருன்ட்டு நம்ம நம்புவோம். இப்போ உலகத்தின் தேவைகள், அதாவது உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு கடன் பிரச்சனை கழுத்துக்கு மேலே போயின்னு இருக்குனாக்கா, அப்போ நம்ம என்ன தெரியுமா யோசிக்குவோம்? கர்த்தர் என் கூட இல்லை. கர்த்தர் தான் உங்கள்கிட்ட சொன்னார் தானே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாயின்ட்டு. கடன் வாங்குறது யார்? நம்ம தானே வாங்குகிறோம். அப்போ நம்ம கர்த்தரை குறை சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அதே போல் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம அந்த வேலையாகவே குறை சொல்லுவோம். இந்த வேலையில் எப்போவுமே இந்த மாதிரி தான்ப்பா, இந்த வேலையில் நம்ம என்னத்தான் செஞ்சாலும் இவங்க இவ்வளோ தான்ப்பா, அது மாதிரி நம்ம சொல்கிறோமா இல்லையாங்க? அதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க தான் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் எத்தனை நம்ம செய்வாங்க, இங்கே போனால் எனக்கு இந்த மாதிரி அற்புதம் நடக்கும், அங்கே போனால் அந்த மாதிரி எனக்கு அற்புதம் நடக்கும், இதெல்லாமே தான் கர்த்தர் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைத்து ஏமாந்து தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட திட்டவட்டமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, பிரதர் இல்லை பிரதர், இந்த இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு அற்புதம் நடக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அது உங்களுடைய அசம்ஷன், அது உங்களுடைய விருப்பங்க. நீங்கள் தாராளமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோ மூலிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.